என் பேர் சாந்தி. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறையில் இருக்கிறேன். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. நான் டெய்லர் வேலை பார்த்துட்ருக்குறேன். 20 வருஷமாக எனக்கு அல்சர் பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பேன். சூடாக சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து ரொம்ப ஆறுனது சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். சூடாக சாப்பிட்டா தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூலாக சாப்பிடுவோம். கூலாக ஏதாவது சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிருது, அந்த மாதிரி வந்துடுது. ரொம்ப கஷ்டப்படுவேன். காரமாக சாப்பிடவே முடியாது. எப்போவுமே ஒரு மிளகாய் போட்டு வச்சாலும் கூட எனக்கு ரொம்ப காரமாக இருக்கும். 20 வருஷமாகவே அப்படி தான். உப்பு காரம் சேர்க்குறதே கிடையாது. கனமாக எந்த வேலையும் செய்ய முடியாது. குனிஞ்சு நிமிர்ந்து வேலைகள்லாம் செய்யும்போது ரொம்ப வலிக்கும். ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனால் காரம் இல்லாதது எதுவோ அதை மாத்திரம் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். பழைய சாப்பாடு, ரொம்ப கூலிங்கான சாப்பாடு, ஆற வச்ச சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன். சூடாக சாப்பிட மாட்டேன். குழம்பு ஏதாவது வச்சதுன்னா, எனக்கு ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நான் அதை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணி தண்ணி ஊற்றி அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவேன். ஆசைப்பட்டது எதுவுமே அதிகமாக சாப்பிட முடியாது. அப்படி ஏதாவது நான் விரும்பி சாப்பிட்டா கூட அது எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கும். அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கனால அவங்க வந்து காரம் கம்மியாக தான் சமைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. நான் வந்து நிறைய நாள் எங்கள் அம்மாட்ட, ஏம்மா காரம் இப்படி கம்மியாக சமைக்கிற, எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நான் வந்துட்டு எங்கள் அம்மாட்ட சில நாள் அப்படி சொல்லுவேன். இந்த கிழங்கு வகைகள்லாம் அதிகமாக எனக்கு சாப்பிடவே முடியாது. அது சாப்பிட்டா கூட அந்த நாள் ஃபுல்லாக எனக்கு அந்த வயிறு வலி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எது சாப்பிட்டாலும் அது வந்து சரியாகாது. வெயிலெல்லாம் என்னால் அதிகம் நடக்க முடியாது. ரொம்ப நாக்கெல்லாம் வறண்டு போய் அந்த மாதிரி இருக்கும். எப்போவும் எங்கே போனாலும் நான் தண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் மேக்ஸிமம். அந்த வயிறு எரியுது அப்படின்னா உடனே நான் தண்ணி குடிப்பேன். தண்ணி குடித்தா தான் கொஞ்சம் எனக்கு ரிலீஃப் ஆகிற மாதிரி தோணும். டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சில மெடிசின்ஸ் எல்லாம் தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து 2 நாள் போடுவேன். கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும். திரும்பவும் பழையபடி இது மாதிரி பிரச்சனை வந்துடும். அடிக்கடி டாக்டர்கிட்ட போகும்போது மருந்து வாங்குவேன். திரும்பவும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் எந்த மெடிசின் சாப்பிட்டாலும் சரியாகவே இல்லை எனக்கு. இந்த சூழ்நிலையில் தான் 2025 ஜூலை மாதம் 4 மாவடியில் சுகமளிப்பும் பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டேன். அந்த ஜெபத்தில் தான் ஒரு ஊழியக்காரங்க வியாதிஸ்தர்களுக்காக ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட சேர்ந்து நானும், எஸ்ஸப்பா எனக்கு இந்த அல்சர் பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு ஜெபிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, ஒரு தாயார் கண்ணீரோட ரொம்ப பாரத்தோடு ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குடல் பிரச்சனை வந்து முற்றிலும் மறைகிறது, எஸ்ஸப்பா தொடுகிறார், குணப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு ப்ரெசன்ஸ் வந்ததை நான் உணர்ந்தேன். கை காலெல்லாம் ஒரு நடுக்கமாக இருந்தது. ஏதோ ஒரு கரண்டு ஷாக் அடித்த மாதிரி ஒரு உணர்வு எனக்குள்ளே வந்தது. அது ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த அல்சர் பிரச்சனை எனக்கு முற்றிலும் சுகம் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த ஜெபம் முடிஞ்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் காரம் சாப்பிட்டு பார்த்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எந்த வலிக்கவே இல்லை, வயிறு வலிக்கவே இல்லை. அதுக்கு பிறகு மறுநாளைக்கு சிக்கன் சாப்பிட்டு பார்த்தேன். சிக்கன் சாப்பிட்டு பார்த்தா அதுலேயும் எனக்கு ஒன்றுமே பண்ணலை. கிழங்கு சாப்பிட்டு பார்த்தேன். கிழங்கெல்லாம் முன்னாடி சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் கிழங்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்போவும் எனக்கு ஒன்றுமே பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து வெயிட்டெல்லாம் நான் கொஞ்சம் தூக்கி பார்த்தேன். பார்த்துக்கிடுங்க, வெயிட்டெல்லாம் தூக்கி பார்த்தேன். அப்போவும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செஞ்சு பார்த்தேன். எப்பவும் எனக்கு வயிறு வலி கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு இப்போ அந்த வயிறு வலி, அல்சர் பிரச்சனை அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் நல்லா சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனாலும் நான் எல்லாமே சாப்பிட்றேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னோட 20 வருஷம் அல்சர் பிரச்சனையிலிருந்து பரிபூர்ண சுகம் தந்த இயேசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள்.
இந்த அற்புதத்தை இரவு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து நீங்கள் அமர்ந்திருக்கலாம். நம்ம வாழ்க்கை நம்ம விரும்புகிறபடி இல்லை, நம்ம வாழ்க்கை சரியாக இல்லை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கை நேராக இல்லை, கோணலாக இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது வியாதியாக இருக்கலாம், குடும்பத்தில் நடக்கிற போராட்டமாக இருக்கலாம், பிசாசு போராட்டமாக இருக்கலாம். என்னமா இருந்தாலும் நமக்குள்ளே ஏதோ நம்ம இது சரியில்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்றத மறைக்க பண்ணி தேவையில்லாத காரியத்தை குறித்து தேவையில்லாத விஷயத்தை குறித்து யோசிக்க வைப்பான். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். இங்கே ஒரு சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு இயேசு படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போதே உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இயேசு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு படகு வழியா அவங்க சீஷர்களோட போயிட்டு இருக்கிறார். நிறைய ஊழியம் செஞ்சதுனால அந்த களைப்பின் நிமித்தம் இயேசு பின்னாடி அங்க படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கெல்லாம் படகு ஓட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆட்கள். அதனால் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இயேசு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க படகு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நடுவில் அந்த கடல், கலிலேயா கடல் அப்படின்னு சொல்லப்படுது, அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல. ஆனால் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியல. இவ்வளோ காற்றடிக்குது, இவ்வளவு நடக்குது, என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டுருக்கு, இவ்வளோ புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, கப்பலில் தண்ணி வந்துடும், படகுல தண்ணி வந்துடும், படகு மூழ்கி போயிடும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துட்டுருக்கு. ஏசு பாரு அங்கே அமைதியாக இருக்கிறாரு, ஒரு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள வந்ததுனால தான் இயேசுவை எழுப்பி அவங்க ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இப்போ பாருங்களேன், அவங்களோட பிரச்சனை காற்றும் கடலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அவங்களால போக முடியல. ஒரு புயல் வந்ததுனால அவங்களால அவங்க என்ன செய்யணும்னு நினச்சிருந்தாங்களோ, என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இருந்தாங்களோ அதை அவங்களால செய்ய முடியல. அப்போ நியாயமாக இயேசுவை எழுப்பி, இயேசுவே, பயங்கரமாக புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, காற்றும் கடலும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, நீங்கள் இதை ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அங்கே எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? எங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்கள், பிரச்சனை எங்கே இருக்குது? ஒரு புயல் தான் பிரச்சனை. பிசாசினுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, எங்கே பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை நம்ம பார்க்க விடாமல் தேவையில்லாத காரியத்தை குறித்து யோசிக்க வச்சு அவன் திசை திருப்பிடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட ஜெபம், முடியலையே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, நான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேனே அப்படின்னு தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத விரக்தி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம். இது வியாதியாக இருக்கலாம், பிசாசு போராட்டமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? இயேசுவே, எனக்கு இப்படிலாம் இருக்குலாம் நீங்கள் சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா இயேசுக்கிட்ட? என்னைக்காவது இதான் பிரச்சனை, இதை மாற்றி கொடுங்கன்னு நீங்கள் கேட்டுருக்கிறீங்களா? இது நீங்கள் இயேசு கிட்ட சொல்லுங்கள். மற்ற எல்லார்கிட்டையும் மற்றவங்க கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இயேசு கிட்டன்னு சொல்லும்போது அற்புதம் நடக்கும். இன்றைக்கி ஒரு சாட்சியை நம்ம கேட்டோம்ல, சகோதரி சாந்தி பேச்சுப்பாறையை சேர்ந்தவங்க, கன்னியாகுமரி மாவட்டம். அல்சர் பிரச்சனை எப்படி இருந்திருக்கும்? என்னால் எதுவுமே சாப்பிட முடியலையே, நல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குற, என்னால் அதை சாப்பிட முடியல, மற்றவங்க மாதிரி என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி, அவங்களுக்குள்ள ஒரு கோவம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சொன்னாங்க, நான் வெளியே போகும்போது தண்ணிலாம் எடுத்துகிட்டு போவேன், எப்போவுமே எனக்கு நான் வரன்றோம் அப்படிலாம் சொன்னாங்க. என்னைக்காவது ஒரு அவசரத்தில் தண்ணி எடுக்காமல் வந்துட்டேன், எனக்கு ஏன் இந்த நிலமை இப்படிலாம் எனக்கு புலம்பியிருப்பாங்கல்ல.
நீங்களும் இன்னைக்கு புலம்பி இருக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறீங்க. எனக்கே அந்த நிலைமை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு, எதுவுமே செய்ய முடியல, எதுவுமே நடக்க முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருக்கிறேன், இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனை எங்கே இருக்குது, ப்ராப்ளம் எங்கே இருக்குது, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எங்கே ப்ராப்ளம் இருக்குது அதை நீங்கள் வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அப்போது அந்த இடத்துல இயேசு அற்புதம் செய்வார். அந்த இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு தம்பி என்கிட்ட அவனோட சாட்சியை ஒரு நாள் சொன்னான். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவனுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம். என்ன பலவீனம் அப்படின்னா ஹீட்டு. நிறைய சூடு உடம்புல அதிகமானதுனால உடம்பு ஃபுல்லாக கொப்புளங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. முதுகு ஃபுல்லாக கொப்புளங்களாக இருக்குமா, வயிறு, முதுகு, இந்த இடத்துலலாம் ஒரே கொப்புளங்களாக இருக்குமா. அவனால் சரியாக சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் இருக்கும்போது அவனால் எந்த வேலையுமே செய்ய முடியும்னா, எப்போ பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரே டென்ஷனாக இருக்குமா, எப்போ பார்த்தாலும் ஒரே எரிச்சல், எப்போ பார்த்தாலும் ஒரு கோபம், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாகவே இருக்குமா. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் எப்பதான் எனக்கு உடம்பு முடியாமல் இருக்குது, இந்த நேரத்தில் தான் இப்படிலாம் நடக்கணுமா அப்படின்னு நடக்குமா. ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது, எனக்கு இப்படி உடம்பு முடியல, என்னால் அதை செய்ய முடியாதே, ஊழியத்துக்காக வெளியே போனோம் அப்படின்னா எனக்கு உடம்புல இப்படி ஒரு பலவீனம் இருக்குது, சூடு இருக்குது, இப்படி போனால் அப்படி ஆகுமே, இப்படி நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை குறித்து தேவையில்லாமல் கோபம், தேவையில்லாமல் டென்ஷன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தானா. ஒரு நாள் அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சுதான் பிசாசு இப்படி தான் நம்மளை சோதிப்பான்னு சொல்லிட்டு. ஒரு நாள் அவன் முழங்கால் படிட்டு, என்னை எதுவுமே செய்ய முடியாது, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர், இயேசு எனக்கு பலன் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு அவனுடைய வேலைகள், வீட்டு வேலைகள், குடும்ப வேலைகள், ஊழிய காரியம், வேலை காரியம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சானா. எப்போ அந்த பொக்களம் போச்சுன்னே தெரியலையா. அற்புதம் நினச்சி பலனும் கிடச்சிச்சு. அது வரைக்கும் எந்த வேலையும் செய்யறதுக்கு அவனுக்கு பலன் இல்லை, உடம்புல தெம்பு இல்லை, இந்த பிரச்சனை அவனுக்கு மேலோங்கி நிற்கும். எப்போ ப்ராப்ளத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு வேலையை செய்ய ஆரம்பிச்சானோ அந்த இடத்துல இயேசு பலன் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, எப்போ அந்த கொப்பளம் சரியாச்சுன்னே அவனுக்கு தெரியலையா. அப்போது இன்னைக்கு நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறீங்கல்ல, எல்லாத்தையும் புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்கள, பிரச்சனையை இயேசு கிட்ட தெரியப்படுத்துங்க. பிசாசை எதிர்த்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, நிச்சயமாக உங்களை விட்டு ஓடி போவான். சரியா? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி முதலாவதாக நீங்கள் சொல்லுங்கள், வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்கள், பிசாசு என்னுடைய சமாதானத்தை கெடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை. என் சமாதானம் இயேசு எனக்கு கொடுக்குற சமாதானம். இயேசு என்னோட கூட இருக்கிறார், எனக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். பிசாசு என் மேல உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தகப்பனே, அறிக்கை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறாப்பா. நீங்கள் ரத்த கோட்டைக்குள்ள இந்த பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு பிசாசின் தந்திரங்களும் இந்த பிள்ளைகளை தொடாதபடி ஆண்டவரே நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசு நிமித்தம் உண்டாகிற எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. பில்லி சூனிய கட்டுகள்லேருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க. பயம், போராட்டம், டிப்ரெஷன், குழப்பம் எல்லா காரியத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, பலவீனத்தோடு இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இயேசுவே அந்த பலவீனத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுங்க. வியாதியை நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. குடும்ப சூழ்நிலையை மாற்றி போடுங்க. சூழ்நிலை நிமித்தம் வேதனையோடு இருக்கிறாங்கன்னா, அது குறித்து கலங்கி கொண்டு இருப்பாங்கன்னா, அந்த சூழ்நிலையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகட்டும், ஒரு மனம் உண்டாகட்டும். இயேசுவே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்துட்டாரு. அதனால் நீங்கள் சந்தோஷமா இருங்க, எப்போவும் சந்தோஷமா இருங்க. இயேசு உங்கள் கூட இருக்கிறார். ஆமென். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.